பஜ்ஜி யாருக்கு தாங்க பிடிக்காது? நினச்ச உடனே பஜ்ஜி செய்யலாம். விதவிதமான காயில் பஜ்ஜி செய்யலாம். அதே போல் பீர்க்கங்காய் வச்சுட்டு பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பஜ்ஜிக்கும் செய்கிற மாதிரி மாவை நம்ம கிளறிட்டு பீர்க்கங்காவை கட் பண்ணி நல்லா டிப் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வாசனையாக அந்த பஜ்ஜி செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம பீர்க்கங்காய் நல்லா பிஞ்சாக எடுத்துக்கணும். அதாவது உள்ளுக்குள்ளே நறுக்கிறப்ப அந்த விதைகள் தனியாக வராத அளவுக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். அந்த முனைகளில் இருக்க தோலை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். முழுக்க தோல் எடுக்காமல் கொஞ்சம் இதை நம்ம மொத்தமாக நறுக்கி இருக்கணுங்க. மற்ற பஜ்ஜியெல்லாம் நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சிப்ஸு கட்டையில் வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் ரொம்ப மெல்லிசாக நறுக்கி எடுப்போம். ஆனால் அந்த பீர்க்கங்காய் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக நறுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயில் நிறைய நீர்த்தன்மை இருக்கும். இதை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு எடுக்கிறப்ப மெல்லிசாக நறுக்கணும். அப்படின்னா பீர்க்கங்காய் இருக்கிறதே தெரியாது. அதனால் கொஞ்சம் மொத்தமாக இதை நறுக்கிக்கணும். சாம்பார் குழிக்கரண்டியால் 3 குழிக்கரண்டி கடலை மாவு, ஒரு 3/4 குழிக்கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கணும். வீட்டில் மீந்து போன இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் அது ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா ஒரு குழிக்கரண்டியை நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். அவ்வளோதான். பஜ்ஜின்னு செஞ்சாலே கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கணும். ஓமம் சேர்த்தா நல்ல வாசனையும் இருக்கும். கடலை மாவு நம்ம சாப்பிட்றப்ப சீக்கிரம் ஜீரணம் ஆகும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காயில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். இதெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஓரளவு தண்ணி சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் கைவிடாமல் ஒரு விஸ்கு இல்லைன்னா கையால் நல்லா அடித்து கலக்கணும். அந்த மாதிரி கலக்கிறப்ப ஒரு விப்பிங் க்ரீம் மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பஜ்ஜி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவை எடுத்து பார்க்குறப்ப அலையாக இருக்கணும். இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதிக அளவு தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அது மேலே 1 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷம் ஒரே டைரெக்ஷனில் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் ஒன்றொன்றையும் நல்லா மாவில் கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் சரியான காய்ச்சல் இருக்கணும். அந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு இந்த பீர்க்கங்காவை மாவில் டிப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா பீர்க்கங்காவையும் டிப் பண்ணி போட்டப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் கரண்டியால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இந்த பஜ்ஜியை பொரித்து எடுத்திங்கன்னா அப்படியே இட்லி மாதிரி உப்பலாக இருக்கும் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அதிக அளவு மாவும் இருக்காது. அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பீர்க்கங்காய் வாசனையே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே வடையெல்லாம் செய்கிறதுக்கு பருப்பெல்லாம் ஊற வைக்க நேரம் இல்லை அப்படின்னா பீர்க்கங்காய் மட்டும் வீட்டில் இருந்தால் போருங்க. நினச்ச உடனே இந்த பஜ்ஜி செய்யலாம். இது சாப்பாட்டுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்தோன்னே பீர்க்கங்காவில் இந்த பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.